சாவித்ரி அன்பர்களுக்கு இனிய காலை வணக்கம். கடந்த சில மாதங்களாக நாம் பயின்று கொண்டு இருப்பது பகவானின் மகா காவியம் சாவித்ரியின் 6ஆம் புத்தகம், த புக் ஆஃப் ஃபேட். விதியின் புத்தகம் என்று பெயர் கொண்ட இந்த 6வது புத்தகத்தின் புத்தகமானது 2 காண்டங்களை கொண்டிருக்கின்றது. நாம் 2ஆம் காண்டமாகிய த வே ஆஃப் ஃபேட் அண்ட் த ப்ராப்ளம் ஆஃப் பெயின், விதியின் போக்கும் வேதனையின் புதிரும் என்பதை படித்தும் சற்றே புரிந்து கொண்டும் வருகிறோம். இந்த காண்டம் 909 வரிகளால் 7 பகுதிகளாக தரப்பட்டுள்ளது. முதல் 3 பகுதிகளை நாம் முடித்துவிட்டோம். வரி வரியாக பார்த்து முடித்துள்ள நிலையில் இன்றைய தினத்தில் 4வது பகுதிக்குள் நாம் செல்ல இருக்கிறோம். அதற்கு முன்பாக இந்த 3 பகுதிகளில் என்ன பகவான் கூறியிருந்தார் என்பதை மிகச் சுருக்கமாக பார்த்துவிட்டு இன்றைய வரிகளுக்குள் போகலாம். முதல் பகுதி 1 189 வரி வரை உள்ளது. சத்தியவானின் மரணத்தை பற்றி எடுத்துரைத்த நாரத முனிவரிடம் சாவித்ரியின் அன்னை மனிதர்களுக்கு அளிக்கப்பட்டுள்ள விதி பற்றியும் அது தரும் வேதனைகள் பற்றியும் கேள்வி மேல் கேள்வியாக கேட்பதை பற்றியது. அவை எல்லாமே, அன்னை கேட்கின்ற கேள்விகள் அனைத்துமே சாதாரணமாக நம் மனதில் எழுகின்ற கேள்விகள்தான். 2வது பகுதி 190வது வரியிலிருந்து 399வது வரி வரையில் செல்கிறது. இதிலிருந்து நாரதருடைய பதிலானது தொடங்குகின்றது. அவர் என்ன கூறுகிறார்? விதி என்பதும் வேதனை என்பதும் மனிதனை தெய்வீகத்தை நோக்கி உயர்த்துவதற்காக இறைவனால் ஏற்படுத்தப்பட்ட ஒன்று என்று திட்டவட்டமாக கூறுகின்றார். மனிதனால் அந்த தெய்வீகத்தை நோக்கி தானாக செல்ல முடியாது என்பதால் அவதாரங்கள் அவனுக்கு உதவுவதற்காக, ஒரு குறிப்பிட்ட பணியை செய்வதற்காக தோன்றுகின்றனர் என்று சொல்லி, இயேசு கிறிஸ்துவின் கடைசி இறுதி நாட்களை பற்றிய ஒரு விஸ்தாரமான விவரணையை நாரதர் வாயிலாக பகவான் நமக்கு காட்டினார். அதன் மூலமாக அவர் உணர்த்த வருவது, அன்பு என்பது மிக மிக முக்கியமான ஒன்று. அது முதலிலேயே இயேசு கிறிஸ்துவால் இந்த உலகிற்குள் கொண்டு வரப்பட்டது என்றதை. அதன் பிறகு நாரதர் அந்த பகுதியை முடிக்கும் பொழுது, 2வது பகுதியை முடிக்கும் பொழுது, அவதாரங்களும் துயரெனும் நுகத்தடிக்குள் புகுதல் வேண்டும், மனித இனத்தின் வலிகளை பூரணமாக உணர்தல் வேண்டும் என்றும் கூறி முடிக்கின்றார். அப்புறம் 3வது பகுதி ஆரம்பிக்கின்றது. இந்த 3வது பகுதி 400 516 வரி வரை உள்ளது. அந்த வரிகளில் நாரதர் சொல்வது, அப்படி வருகின்ற அவதாரங்கள் எப்படி இருப்பார்கள், என்ன செய்கிறார்கள், அவர்களுடைய தனிச்சிறப்புகள் என்ன என்பதையெல்லாம் சொல்கின்றார். பிறகு அச்சேதன இருளுக்குள் அவர்கள் முற்றுமாக மூழ்கி அங்கும் ஒளியை கொண்டு செல்லல் வேண்டும் என்று சாவித்திரியிட அம்மாவிடம் சொல்கின்றார். ஏனென்றால் சாவித்திரியானவள் மரணத்தை வென்று இந்த உலகுக்குள் அமரத்துவத்தை கொண்டு வர இருக்கின்றாள். ஆகவே அவள் இந்த துயரை, அதாவது சத்தியவானின் மரணத்தை எதிர்கொள்ள வேண்டியது அவசியமாகிறது. அந்த அச்சேதன இருளுக்குள் அவள் மூழ்க வேண்டும் என்பதை குறிப்பால் உணர்த்துகின்றார். கடைசியாக முடித்தது, மனித வாழ்க்கையை தெய்வீக வாழ்க்கையாக மாற்றும் வரை அவர்களுடைய கடமை பொறுப்பு, அதாவது அவதாரங்களுடைய கடமை பொறுப்பு ஓயாது என்று சொல்லி முடித்திருந்தார். 3வது பகுதி முடிந்திருந்தது. இந்த 4வது பகுதி நாம் பார்க்க போவது 517வது வரி தொடங்கி 619வது வரி வரை செல்கின்றது. இனி இன்றைய வரிகள். Till then must life carry its seed of death and sorrow's plaint be heard in the slow night.
O mortal, bear this great world's law of pain. In thy hard passage through a suffering world, lean for thy soul's support on heaven's strength. Turn towards high truth, aspire to love and peace. அதுவரை வாழ்வு மாழ்வதனின் விதையை சுமந்தே ஆக வேண்டும். துயரின் குறைகூறலை மெல்ல பயணிக்கும் இருளினூடே கேட்டே ஆக வேண்டும். ஓ மானுடமே, இவ்வுலக நியதியாம் துன்பத்தினை பொறுத்து கொள்ளவே வேண்டும். வருத்தமுற்று உழலும் மண்ணுலகில் உன் கொடிய நெடும் பாதையில் உனது ஆன்மாவின் பக்க பலமாக விண்ணகத்தின் பலத்தை சார்ந்திடு. உயர் உண்மையை நோக்கி திரும்பு. அமைதியை, அன்பை ஆர்வமுறு. இந்த 6 வரிகளில் முதல் 3 வரிகள் உலகம் தப்ப இயலாத நிலை தொடர்வதை சொல்கின்றன. இதிலிருந்து தப்பிச் செல்லவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு நிலையை பகவான் நாரதர் வாயிலாக கூறுகின்றார். அடுத்த 3 வரிகளில் மனிதன் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்ல ஆரம்பித்து அடுத்து வருகின்ற 526வது வரி வரையில் அதை என்ன செய்ய வேண்டும் மனிதன் என்பதை சொல்கிறார். அதுவரை வாழ்வு மாழ்வதனின் விதையை சுமந்தே ஆக வேண்டும். துயரின் குறைகூறலை மெல்ல பயணிக்கும் இருளினூடே கேட்டே ஆக வேண்டும். இவ்வுலக நியதியாம் துன்பத்தினை பொறுத்து கொள்ளவே வேண்டும். எளிதாக புரிகின்ற வரிகள். அந்த மரணம் என்பது இங்கே இருந்துதான் ஆகும். அது திருப்பி திருப்பி முளைத்து கொண்டே வரும். விதை என்று சொல்லுவது மறுபடி வந்து கொண்டே இருக்கும் ஒன்று. ஒரு விதையிலிருந்து புதிய செடியோ மரமோ தோன்றுகின்றது. அதே போல இந்த மரணத்தின் விதையானது இங்கே இருக்கின்றது. அது மறுபடி வந்து கொண்டே இருக்கின்றது. அதனை மனிதன் சுமந்தாக வேண்டும். இந்த துயரானது இப்போ சாவித்திரியோட அண்ணி சொன்னார்கள் இல்லையா, ஏன் இப்படி வருது எனக்கு, என் மகளுக்கு இப்படி வருது, மனிதன் இப்படி இருக்கின்றானே எல்லாம் ஒரே குறையாக கூறிக்கொண்டே போனார்கள் இல்லையா. அந்த குறை கூறலை என்ன பண்ணணும், மெல்ல பயணிக்கும் இருள். நைட்டுன்னு பகவான் கேபிட்டல் என் கொடுத்துருக்கிறதுனால இந்த இருளானது தெய்வீகத்தை சார்ந்த ஒன்று, ஆனால் மறையக்கூடிய ஒன்று. இந்த இருள் உலகத்திலூടെ மெதுவாக செல்கின்றது. ஏன்னா நமக்கு தெரியும், ஆதி மனிதன் தோன்றியதிலிருந்து இன்றைய தினம் வரை எத்தனையோ மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் ஆன போதிலும் இங்கே துன்பமும் மரணமும் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றது. ஆகவே அந்த துன்பமானது குறை கூறிக்கொண்டே இருப்பதை கேட்டுத்தான் ஆக வேண்டும். வேறு வழி இல்லை. இந்த துன்பத்தினை உலகம் பொறுத்து கொண்டுதான் தீர வேண்டும். அந்த பொறுப்பதனால் அது முன்னேறுவதற்கான வழியை பெற முடியும். இதனை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று பிடிவாதம் பிடிக்கும் பொழுது வழி தோன்றாது. ஒரு முரட்டுத்தனம், அங்கே முரண்பாடு இருப்பதனாலே வருகின்ற எதனையும் ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருப்பான் மனிதன். ஆகவே இந்த துன்பத்தை பொறுத்து கொண்டு இதை நான் தாண்டி செல்வேன் என்ற எண்ணம் மனித எண்ணத்தில் வந்துவிட்டதென்றால் அவர்கள் அதை கடந்து செல்ல முடியும். இதை சொல்லிவிட்டு அடுத்த இதில் ஓ மானுடமே, மானிடர்களை மொத்த மனித இனத்தையும் கூறி அழைக்கின்றார் நாரதர். அவர்களிடத்தில் சொல்கின்றார், வருத்தமுற்று உழலும் மண்ணுலகில் உன் கொடிய நெடும் பாதையில். மனிதனுடைய பாதை நீண்ட நெடும் பாதை. ஒரு மனிதனோடு நின்று விடுவது இல்லை. அடுத்தடுத்து அவனுடைய சந்ததியினரும் அதே பாதையை தொடர்ந்து கொண்டே செல்கின்றனர். அந்த நெடும் பாதையில் இது ஒரு மனிதனுடைய பாதையை குறிக்கவில்லை, மனித இனத்தின் வழியை குறிக்கின்றது. மரணத்தினூடாக இருளினூடாக செல்ல வேண்டிய பாதை. அந்த நெடும் பாதையில், கொடிய பாதையில் என்ன செய்ய வேண்டுமாம்? அழகாக பகவான் சொல்லியிருக்கின்றார். இது நமக்கு மனதில் பதித்து கொள்ள வேண்டிய வரிகள். இந்த 2 அப்புறம் வருகின்ற அந்த 4. உனது ஆன்மாவின் பக்க பலமாக விண்ணகத்தின் பலத்தை சார்ந்திடு. Lean for thy soul's support on heaven's strength. உன்னுடைய பலத்தை சார்ந்திராதே. ஈகோ முக்கியமாக. உன்னுடைய பலம் என்பது என்ன? நம்முடைய பலம் என்பது நம்முடைய ஈகோ.
என்னால் முடியும், செய்து விடுவேன் என்றதெல்லாம் தான் ஈகோ. இது அதிகமாக இருப்பதனால்தான் தெய்வீகத்தை நாம் சென்றடைய முடியாமல் இருக்கின்றது. நம் கையை மீறி சென்று விட்டால்தான் தெய்வீகத்தை நோக்கி தெய்வத்திடம் முறையிட்டு எனக்கு உதவி செய்யவா என்று தான் கூப்பிடுகின்றோம். முதலிலேயே நாம் அந்த பணி முழுவதையும் பொறுப்பு முழுவதையும் இறைவனிடத்தில் கொடுப்பதில்லை. ஆகவே இங்கே என்ன சொல்கின்றார்? உனது ஆன்மாவின் பக்க பலமாக, ஆன்மாவுக்கு துணை எது என்றால் இறைவன், விண்ணகத்தின் அந்த ஒரு உதவிதான். அதை சார்ந்திடு. எப்படி ஒரு முடியாமல் வருகின்றதோ அந்த சமயத்தில் நமக்கு ஒரு கைத்தடியோ வேறு ஏதோ ஒன்று இல்லை ஒரு சுவரோ சாய்ந்து கொள்ள வேண்டியிருக்கின்றது. அதுபோல்தான் இந்த வாழ்க்கையும், மனித வாழ்க்கையும். அது எந்த வயதாக இருந்த பொழுதிலும் மனிதனுடைய வாழ்க்கை ஒன்றை சார்ந்துதான் இருக்க வேண்டியிருக்கின்றது. பௌதிக நிலையில் எடுத்துக்கொண்டால் கூட ஒரு குழந்தை பிறந்தது முதல் கடைசி வரைக்கும் யாரையோ எதையோ சார்ந்துதான் இருக்க வேண்டியிருக்கின்றது. அது பௌதீகத்தில், அதாவது வெளி உலகத்தில், மனித வாழ்க்கையில். இங்கே பகவான் சொல்வது உன்னுடைய ஆன்மீகத்தின், உன்னுடைய ஆன்மாவை எதனை சார்ந்து இருக்க செய்ய வேண்டும்? விண்ணகத்தின் பலத்தை. அங்கே போய் இரு. அதன் மேல் எப்பொழுதுமே சாய்ந்து கொண்டிரு. நான் கொஞ்சம் கூட நகர்ந்துடாத. அதுதான் அதுதான் என்று இருந்தால் அது நமக்கு துணை செய்யும். உயர் உண்மையை நோக்கி திரும்பு, அமைதியை அன்பை ஆர்வமுறு. டர்ன் டுவர்ட்ஸ் ஹை ட்ரூத், ஆஸ்பயர் டு லவ் அண்ட் பீஸ். சாதாரண சிறிய உண்மைகளை, சின்ன சின்ன உண்மைகள்லாம் எவை தருகின்றன? பகை சக்திகள் தருகின்றன. இந்த உயர் உண்மை என்பது இறைவன் சூட்சுமமாக காட்டுவான். அதை நேரடியாக பகை சக்திகள் இதோ இருக்கின்றது என்று ஒரு சிறு ஒளியை மட்டுமே கொண்டு வருகின்றது. முக்கியமாக பகவான் இதில் கூறியிருப்பார், சாவித்திரியில் பல இடங்களில் சொல்லியிருப்பார், மனத்தின் சிறு ஒளி எண்ணங்களின் தாரகை கூட்டங்களின் வழி என்றெல்லாம் சொல்லியிருப்பார். அதாவது சிறிய ஒளி தான் நமக்கு கிடைக்கின்றது. இந்த இறைவனுடைய ஒளியோ உயர் உண்மையிலிருந்து வருகின்றது. ட்ரூத்தில் கேபிட்டல் T கொடுத்திருக்கார் பகவான். ஆகவே இது இறைவனிடமிருந்து வருகின்ற பரம சத்தியம். அதை நோக்கி திரும்ப வேண்டும். இந்த சிறு சிறு சாதாரண உண்மைகளுக்கு முழுவதுமாக திறந்து விடாமல் அந்த இறைவனுடைய உண்மைக்கு திறந்து கொண்டே இருந்தோமானால் நமக்கு வழி கிடைக்கும். அதே மாதிரி ஆஸ்பயர் டு லவ் அண்ட் பீஸ். ஆஸ்பயர், ஆர்வமுறு. நம்முடைய யோகத்தில் முதல்ல சொல்கிறதே ஆஸ்பிரேஷன் தான். ஆஸ்பிரேஷன், ரிஜெக்ஷன், சரண்டர். இந்த ஆஸ்பயர் டு லவ் அண்ட் பீஸ், அமைதிக்காகவும் அன்பு செய்வதற்காகவும் ஆர்வமுற வேண்டும். இது ரெண்டும் இருந்துட்டாலே போதும், மற்றவை எல்லாம் தானே வந்துவிடும். அன்பு செய்ய ஆரம்பிக்கும் பொழுதே அங்கே அமைதி வந்துவிடும். ஏன்னால் இந்த அன்பானது தன்னிலிருந்து வெளிப்பட்டு மற்றவர்களை நோக்கி சென்று மற்றவர்களை அடைகின்றது. அது என்னை நானே அன்பு செய்து கொண்டே இருப்பது பின்னால் வருது, அந்த ராட்சசர்களுடைய இதில் வருது. அது என்னை நானே அன்பு செய்து கொண்டே இருந்தேனானால் என்னால் ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள் தான் இருக்க முடியும். அதை தாண்டி என்னால் செல்ல முடியாது. என்னுடைய அன்பை எனக்கு அடுத்தாற்போல் அதற்கும் தாண்டி என்று சிறிது சிறிதாக விரிவுபடுத்தி கொண்டே சென்றேன் என்றால் அங்கே ஒரு அமைதி வந்துவிடும். ஏனென்றால் நான் அவர்களை மகிழ்விக்க வேண்டும், அவர்களுக்காக நான் செய்ய வேண்டும் என்று வரும் பொழுது சோர்வோ அந்த இடத்தில் ஒரு பலம் குன்றிய தன்மையோ வராது. எப்படியாவது செஞ்சிடுவோம் அந்த வேலைகளை. அந்த வேலையை செய்யும் பொழுது மற்றவர்களுக்கு ஒரு அமைதி கிடைப்பதோடு ஒரு சந்தோஷம் கிடைப்பதோடு அவர்கள் பால் நாம் தெரிவிக்கும் அன்பானது சென்றடைகின்றது. எப்படி செய்ய முடியும்? போய் எப்பொழுது பார்த்தாலும் ஒருத்தரை தழுவிக்கொண்டேவா இருக்க முடியும்? இல்லை, அப்படி இல்லை. சிறு சிறு செயல்கள் மூலம் அவர்கள் மகிழ்விக்க நாம் முயன்றோமானால் அதை அவர்கள் புரிந்து கொள்வார்கள். அந்த புரிந்து கொள்தலின் மூலமாக எனக்கு இந்த இடத்துல இருந்து அன்பு வருகிறது, இங்கே நான் போய் சாய்ந்து கொள்ளலாம், எனக்கு ஒரு ஆறுதல் கிடைக்கின்றது என்று அதைத்தான் இங்கே பகவான் எடுத்து காட்டுகின்றார். ஆன்மாவின் பக்கபலமாக
விண்ணகத்தின் பலத்தை சார்ந்திருக்க வேண்டும். ஆனால் இங்கே உன்னுடைய வாழ்வில் நீ செய்ய வேண்டியது அன்பையும் அமைதியையும் ஆர்வமுற வேண்டும். அதற்காக ஆர்வமுற வேண்டும். உயர் உண்மையை நோக்கி திரும்ப வேண்டும். A little bliss is lent thee from above, a touch divine upon thy human days. Make of thy daily way a pilgrimage, for through small joys and griefs thou movest towards God. சிறிதளவான பேருவகை வானுலகினின்று உனக்கு இரவலாக அளிக்கப்பட்டுள்ளது. உன் வாழ்நாட்களில் தெய்வீகத்தின் ஸ்பர்சமே அது. உனது அன்றாட நிகழ்வுகளை ஒரு புனித பயணமாக்கு. ஏனெனில் சிறு இன்ப துன்பங்கள் மூலம் நீ இறையோனை நோக்கி நடையிடுகிறாய். அடுத்து பகவான் இங்கே சொல்வது நமக்கான பாடம். சிறிதளவான பேருவகை வானுலகின்று உனக்கு இரவலாக அளிக்கப்பட்டுள்ளது. சின்ன அளவு தான், மிக பெரிய அளவில் கொடுக்கப்படவில்லை. ஏன்ற காரணம் நம்ம முதல்ல பார்த்துருக்கோம். இதே கேண்டோவில் முதல்ல பார்த்துருக்கோம் எதனால அப்படின்றது. அதுவும் லென்ட்டு, லிட்டில் பிளிஸ் லென்ட்டு இரவலாக கடனாகத்தான் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ரெண்டுமே ஒரு ஆழ்ந்து கவனிக்க வேண்டிய வார்த்தைகள். இந்த லிட்டில் பிளிஸ் அப்படின்றது எதற்காக? இறைவனால் பூமிக்கு அனுப்பப்பட்டவன் மனிதன். அவன் மறுபடி இறைநிலையை அடைய வேண்டும் என்பதுதான் இறைவன் மனிதனுக்கு கொடுக்கப்பட்டுள்ள ஒரு நியதி. நீ அங்கே சென்று விட்டாய், மறுபடி என்னிடத்தில் வந்து சேர வேண்டும். இதுதான் அந்த ஒரு குறிக்கோளை மனிதனுக்குள் வைத்து இறைவன் அனுப்புகின்றான். பேரின்பமானது முழுவதுமாக மனிதனுக்கு சொந்தம் என்று கொடுக்கப்பட்டு விட்டால், இந்த எல்லா பிளிஸ்ஸும் உனக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லி இறைவன் கொடுத்து விட்டால் என்னாகும்? மனிதன் தன்னுடைய குறிக்கோளை மறந்து விடுவான். இந்த இடத்துல பேஜ் 443 இதைத்தான் நான் சொன்னேன், நம்ம முதல்லையே பார்த்துருக்கோம் அப்படின்னுட்டு. அந்த வரிகள் 213லேருந்து 215 ஏன் வலி வருதுன்றதுக்கான காரணத்தை நாரதர் சொல்லும் பொழுது இதே கருத்தை அங்கேயும் பகவான் தெரிவித்திருக்கின்றார். Thy mind's light hides from thee the eternal's thought. Thy heart's hopes hide from thee the eternal's will. Earth joys shut from thee the immortal's bliss. ஸோ அதிகமான இன்பம் உனக்கு கொடுக்கப்பட்டு விட்டால், பேரின்பம் உனக்கு அளிக்கப்பட்டு விட்டால் நீ எல்லாவற்றையும் மறந்து விடுவாய். நீ எதற்காக இங்கே பிறந்திருக்கின்றாய், எதை நோக்கி நீ பயணம் செய்ய வேண்டும், எவற்றையெல்லாம் துணையாக கொள்ள வேண்டும், எதையெல்லாம் கடைபிடித்து நடக்க வேண்டும் என்பதை எல்லாவற்றையும் மனிதன் மறந்து விடுவான். ஏனென்றால் அவன் மனம் கொடுக்கின்ற ஒளியிலேயே திருப்தி அடைந்து விடுவான் என்று பகவான் சொல்லிவிட்டு அந்த இறைவனுடைய முற்றுமான இறைவனுடைய குறிக்கோளை, உன்னை அனுப்பியதற்கான குறிக்கோளை நீ உணர்ந்து கொள்ள மாட்டாய் என்று சொல்லியிருந்தார். அதனால்தான் இந்த இடத்துல லிட்டில் பிளேஸ் கடனாக கொடுக்கப்பட்டுள்ளது, இரவலாக. ஏன் இரவல்? திருப்பி கொடுக்கணும். இரவல் வாங்கின பொருளை எப்போவுமே திருப்பி கொடுக்கணும், நம்மகிட்டே வச்சுக்க முடியாது. இந்த இரவல் பண்டமாக வந்துள்ளது இந்த இன்பம், சிறு இன்பங்கள். அதை நம்ம திருப்பி கொடுக்கணும். எப்படி? முதல்ல நம்ம பார்த்துருந்தோம், அதாவது இதில் பார்க்கல, பகவான் முதல்ல புக் 1 Canto 4 சீக்ரெட் நாலேஜில் சொல்லியிருப்பார். This transfiguration is earth's due to heaven. A mutual debt binds man to the supreme. His nature we must put on as he put ours. We are sons of God and must be even as he. His human portion we must grow divine. அதுதான் அவனுடைய பகுதி இங்கே இருப்பதை
நாம் தெய்வீகத்தில் வளர்த்து அவனுக்கு நாம் பட்ட கடனை அடைக்க வேண்டும். அவன் இங்கே மனித உடலாக வந்திருக்கிறான். அதான் தி ஒன் தான் மேனிஃபெஸ்ட் ஆகி பலவாக வந்திருக்கின்றது. அப்போ அவன் ஒரு குறிக்கோளை வைத்து அனுப்புகின்றான். இந்த அநேகமானது ஏகனை அடைய வேண்டும் என்று. அதுதான் அங்கே நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. அவன் வந்தது போல் அவன் இந்த உலகிற்கு கடன்பட்டிருக்கின்றான் மனிதனை மேலே கொண்டு போவதற்கு. அதே போல மனிதனும் இறைவனுக்கு கடன்பட்டிருக்கின்றான். ஏனென்றால் அவன் இங்கே நாமாக வந்திருப்பதால். இது கொஞ்சம் புரிந்து கொள்வதற்கு சிக்கலாகத்தான் இருக்கும். அது எப்படி அப்படின்றது இருக்கும். ஆனால் நீங்கள் அந்த 67வது பக்கத்தில் இருக்கின்ற அந்த வரிகளை பார்த்தால் இன்னும் கொஞ்சம் ஆழ்ந்து படுத்தீர்களானால் புரியும். இந்த கருத்தையே நம்ம லைஃப் டிவைன்லேயும் பார்த்தோம். அங்கே ரொம்ப அருமையாக இருந்தது. 5வது சாப்டரில் த டெஸ்டினி ஆஃப் தி இண்டிவிஜுவலில் 43வது பக்கத்தில் பார்த்தோம்னா, லைஃப் எக்ஸிஸ்ட் இன் பிரம்மன் இன் ஆர்டர் டு டிஸ்கவர் பிரம்மன் இன் இட் செல்ஃப். தேர்ஃபோர் man's importance in the world is that he gives to it that development of consciousness in which its transfiguration by a perfect self-discovery becomes possible. To fulfill God in life is man's manhood. ரொம்ப அந்த ஒரு வரியிலே எல்லாம் அடங்கியிருக்கு. To fulfill God in life is man's manhood. லைஃப் டிவைன்லி பகவான் இதே கருத்தை சொல்லியிருக்கின்றார். ஆக இந்த சிறிய அளவு உவகை கொடுக்கப்பட்டிருந்தாலும் அது கடைசி வரியில் வருது. இந்த சிறு இன்ப துன்பங்கள் மூலம் நீ இறைவனை நோக்கி நடையிடுகிறார். சின்னதே போரும் உனக்கு இறைவனை நோக்கி போக. இந்த வரிகள் மிக அழகாக நமக்கு புரியும் வகையில் அமைக்கப்பட்டிருக்கின்றன. ஏதோ ஒன்று பகவான் கொடுத்துட்டு புரிஞ்சுக்கோ அப்படின்ட்டு சொல்லலை. ஒன்றை சொல்லிவிட்டு அடுத்தாற்போல் வருகின்ற வரிகளிலும் அதை அவர் மிக அழகாக புரியும் வகையில் சொல்லியிருக்கின்றார். உன் வாழ்நாட்களில் தெய்வீகத்தின் ஸ்பர்சமே அது. இந்த இரவலாக கொடுக்கப்பட்டது என்ன? அப்பப்போ வருகின்ற இறைவனின் தொடுதல். முதல் கேண்டோலேயே வந்திருக்கு, ஆல் கேன் பி டன் இஃப் த காட் டச் இஸ் தேர். அப்புறம் எ கான்ஸ்டன்ட் டச் ஆஃப் ஸ்வீட்னஸ் லிங்க்ட் ஆல் ஹார்ட்ஸ். இந்த வருடத்து கேலண்டருடைய அந்த வாசகம் அது. அண்ட் அவுட்ஸ்ட்ரெச்ட் ஹேண்ட் ஃபெல்ட் அப்பான் அவர் லைஃப்ஸ். இந்த மாதிரி பல இடங்களில் பகவான் அந்த தெய்வீகத்தின் ஸ்பர்சத்தை சொல்லியிருப்பார். அந்த தெய்வீக ஸ்பர்சம் நம் மீது படும் பொழுது நம்ம மீது நம்ம ஃபிசிக்கல் பாடியில் இல்லை, ஆன்மாவுக்குள் சைத்திய புருஷனுக்குள் அதை நாம் உணரும் பொழுது இறைவனுடைய தொடுதல் அங்கே வருகின்றது. அது உனக்கு அளவற்ற இன்பத்தை கொடுக்கின்றது. அது போய்விடும். அப்பொழுதுதான் மனிதன் உணர்வான், ஓ அந்த நிலையில் நான் இருந்திருக்கேன், மறுபடியும் நான் அந்த நிலைக்கு போக வேண்டும். எப்பொழுதுமே ஆனந்தத்திலேயே இருந்து விட்டால் சுத்தமாக மறந்து விடுவான். அதனால்தான் முதல்ல சிறு பேருவகைன்னு சொல்லி தான் கொடுத்துருக்காங்க. சிறிதளவான பேருவகை தான் சொல்லியிருக்கு. இந்த வரிகளை நீங்கள் மறுபடி படித்து பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய அர்த்தங்கள் கூட வரும். உனது அன்றாட நிகழ்வுகளை ஒரு புனித பயணமாக்கு. சின்ன சின்ன வேலையை செய்தாலும் அன்னைக்கு சமர்ப்பணம். அன்னையால் அளிக்கப்பட்டது, அன்னைக்காக செய்கிறேன். பலனை எதிர்பாராமல் அன்னை எதை கொடுத்தாலும் ஏற்றுக்கொள்கிறேன். செயல் செய்வதுதான் முக்கியம். இது போன்ற ஒரு எண்ணங்களோடு அன்றாட நிகழ்வுகளை புனித பயணமாக ஆக்கலாம். நம்முடைய வாழ்க்கை பயணமானது இறைவனை நோக்கி இருக்கின்றது. இந்த பயணம் நமக்கு ஒரு புனித பயணமாக அமைய வேண்டுமென்றால் அன்றாட நிகழ்வுகளை நாம் அர்ப்பணித்து கொண்டே செல்ல வேண்டும். சாவித்திரி வரிகளுக்குள்ள ஆழமான அர்த்தங்கள் இருக்கின்றன. அதை விட்டு நம்மால் வெளியில் வர முடியாமல் இருக்கும் பொழுது தான் நமக்கு தெரியும் பகவான் அப்படியே என்ன செய்ய வேண்டும் என்பதை நமக்கு காட்டி சென்றிருக்கிறார் என்று. படித்துவிட்டு வெளியே வந்து விட்டோமானால் ஓ படித்தோம் அப்படின்னு தான் இருக்கும். ஆனால் அதற்குள்ளே ஆழ்ந்து இந்த வரிகளை, இது போன்ற வரிகளை படித்தோமானால் நமக்கு உள்ளே போய் அப்படியே கடையும். அது அந்த தயிரை மத்து போட்டு கடையிற மாதிரி இந்த உண்மைகள் போய் கடைந்து அந்த வெண்ணெயை வெளியே கொண்டு வரும். அந்த ஆன்மீக அனுபவத்தை இறைவனோடு ஒன்றுவதை வெளியே கொண்டு வரும்.
For through small joys and griefs thou moves towards God. இது எபிகிராம், விதை போன்ற வரி. ஏனெனின் சிறு இன்ப துன்பங்கள் மூலம் நீ இறைவனை நோக்கி நடையிடுகிறாய். சின்ன இன்ப துன்பங்கள் பெரிய அளவில் வரல. ஒன்று மாத்திரம் நம்ம நினைவில் கொள்ள வேண்டும். ஒவ்வொருவராலும் தாங்கக்கூடிய அளவிற்குத்தான் துன்பங்கள், வலிகள் அளிக்கப்படுகின்றன. இந்த ஆன்மாவால் இவ்வளவுதான் தாங்க முடியும் என்று அன்னைக்கு தெரியும். அந்த அளவுக்கு தான் நமக்கு துன்பங்கள் வருகின்றன. அளவிட முடியாத துன்பம் வந்துவிடவில்லை. என்னால் எதை தாங்க முடியுமோ அதைத்தான் அவள் கொடுக்கிறாள். ஆகவே அவள் கொடுக்கும் பொழுது அவளுக்கு தெரியும், இந்த பௌதிக உடலால் அதை தாண்டி வந்துவிட முடியும், இந்த ஆன்மாவால் அதை தாண்டி வந்துவிட முடியும் என்று நிச்சயமாக அவளுக்கு தெரிவதனால்தான் அதை கொடுத்து நம்மை மேலே உயர்த்துகிறாள். She is the force, the inevitable word. She is the force. நம்மளை தூக்குகின்ற சக்தி. ஆகவே அன்னைக்கு தெரியும், இவையெல்லாம் செய்தால் இந்த ஆன்மா முன்னேறும் என்று. ஆகவே இந்த சிறு இன்ப துன்பங்கள் மூலமாக நீ இறைவனை நோக்கி நடையிடுகிறாய். நம்முடைய பயணமானது இறைவனை நோக்கி செல்வதாக அமைகின்றது. நம் வாழ்க்கையில் கிடைக்கும் சிறிய சிறிய இன்பங்களின் மூலமும் துன்பங்களின் மூலமும். இது எல்லாமுமே என்னுடைய முன்னேற்றத்திற்கு என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். இதுதான் ரொம்ப சுருக்கமாக சொல்லப்போனால், எது நடந்தாலும் வாழ்க்கையில் எது நடக்க நேரிடினும் அது இறைவனை நோக்கிய பயணத்தில் ஒரு பகுதி. அதற்கு மேலே நம்ம இதில் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. Haste not towards Godhead on a dangerous road. Open not thy doorways to a nameless power. Climb not to Godhead by the Titan's rope. Against the law he pits his single will. Across its way he throws his pride of might. பரத்துவத்தை நாடி ஆபத்தான பாதையில் அவசர நடையிடாதே. பெயரறியா சக்திக்கு உன் கதவங்களை திறக்காதே. அவுண பாதையின் வழியே இறையுணர்வில் ஏறாதே. அவுணன் தன் விருப்பாற்றலை இறையோனின் சட்டத்திற்கு எதிராக போராட விடுகிறான். அதன் வழிகளுக்கு எதிரே அவன் தன் வல்லமையின் செருக்கினை எரிகின்றான். இந்த முதல் 3 வரிகளில் பகவான் நமக்கு அறிவுரையாக கூறுகின்றார். என்ன செய்யக்கூடாது என்பதை, என்ன செய்ய வேண்டும் என்பதை முதல்ல சொன்னார். அதுக்கு முந்தின வரிகளில் என்ன செய்யக்கூடாது என்பதை இந்த 3 வரிகளில் சொல்லிவிட்டு, அப்புறம் இந்த அவுணப்பாதை அப்படின்ற அவுணர்ந்தது ராட்சசர்கள், அசுரர்கள்னு அர்த்தம். அவர்களுடைய குணங்களை எல்லாம் விவரிக்கப் போகின்றார். இங்கே வர்றது எல்லாமுமே அவர்களை பற்றியது தான். அந்த அசுரர்கள், ராட்சசர்கள் எப்படி இருப்பார்கள் அப்படின்றது தான் பகவான் சொல்லப் போகின்றார். அதற்கு முன்பாக இந்த 3 ஒரு அறிவுரையை கூறுகின்றார். பரத்துவத்தை நாடி ஆபத்தான பாதையில் அவசர நடையிடாதே. இறைவனை அடைய வேண்டும் என்று வெகு வேகமாக வேண்டாத வழிகளில் செல்லாதே. நிதானமாக சென்றால்தான் நம்ம இலக்கை அடைய முடியும். பெயரறியா சக்திக்கு உன் கதவங்களை திறக்காதே. இறை சக்திக்கு மாத்திரம் கதவை திற. மற்ற சக்திகளுக்கு, உன்னை வழிகாட்டுவது போல் அமைகின்ற சக்திகளுக்கு நீ கதவத்தை திறக்காதே, உன்னை திறக்காதே. சைத்திய புருஷன் இறைவனிலேயே வதியட்டும், அன்னையிலேயே வசிக்கட்டும். அவுணப்பாதையின் வழியை இறை உணர்வில் ஏறாதே. ராட்சச வழியில், அதாவது வலிந்து இழுத்து நான் அடைந்து தான் தீர வேண்டும். இந்த அவுணப்பாதைன்றது நமக்கு நல்லாவே தெரியும். நம்முடைய ராட்சசர்களை பற்றிய, அசுரர்களை பற்றிய புராண கதைகள். அதுதான் இப்போ வரப்போகின்றது இனி வருகின்ற வரிகளில். அவுணன் தன் விருப்பாற்றலை இறையோனின் சட்டத்திற்கு எதிராக போராட விடுகிறான். அவனுடைய வில்ல
அகெயின்ஸ்ட் த லா ஹி பிட்ஸ் ஹிஸ் சிங்கிள் வில். ஒரே குறிக்கோள் தான் அவனுக்கு இருக்குது, அது என்னன்றது பின்னாடி தெரியும். அந்த குறிக்கோள் அவன் என்ன செய்கின்றான், அந்த ஒரு தன்னுடைய ஆற்றலை, தன்னுடைய விருப்பத்தை, சங்கல்பத்தை என்ன செய்கிறான், இறைவனுடைய நியதிக்கு எதிராக அவன் போடுகின்றான், போராட விடுறான். நீயா நானா பார்த்துடலாம் அப்படின்ற மாதிரி அவன் அங்கே இறைவனுடைய சட்டத்திற்கு எதிராக மோத விடுகின்றான். இங்கே பிட்டுன்ற வார்த்தை கம்பீட்னு அர்த்தம். பெட்டுன்றது வந்து வெர்பா எடுத்தோம்னு சொன்னால் அந்த குழி தோன்றதுன்னு அர்த்தம். அது இன்னொரு இதுவாக பார்க்கும் பொழுது கம்பீட், அதாவது எதிர்த்து போராடுதல், அதை மீறி செல்வதுன்னு அர்த்தம். அதன் வழிகளுக்கு எதிரே அவன் தன் வல்லமையின் செருக்கினை எரிகின்றான். அதன் வழிகளுக்கு எதிரே, இது இறைவனுடைய சட்டத்திற்கு எதிராக அவன் தன்னுடைய வல்லமையின் செருக்கினை, இங்கே வந்து அவனுக்கு வந்து ப்ரைட் ஆஃப் மைட், எனக்கு பார் இவ்வளவு சக்தி இருக்கின்றது என்று, இதை வைத்துக்கொண்டு நான் உன்னை ஜெயித்து காட்டுவேன், மரணத்தை வெல்வேன் அப்படின்று அவன் வந்து தன்னுடைய பலத்தை சார்ந்து அங்கே இறைவனுக்கு எதிராக ஒரு போரை துவக்குகின்றான். இதில் வந்து அவுணப்பாதையின் வழியே இறை உணர்வில் ஏறாது, அது எபிகிராம். கிளைம் நாட் டு காட் ஹெட் பை த டைட்டன்ஸ் ரோட், அது எபிகிராம். இந்த ராட்சசர்களை பற்றி நம்முடைய புராணங்களில் வர்ற அசுர சக்திகளை நினைவுக்கு கொண்டு வந்தோம்னாலே போதும். நாம் படிச்சிருப்போம், மகிஷாசுரன், கஜமுகாசுரன், சூரபத்மன், பஸ்மாசுரன், அப்புறம் ஹிரண்யன், ராவணன், இப்படி பல அசுரர்களை பற்றி, அவர்கள் செய்த தவங்களை பற்றி, எவ்வளவு கொடூரமான தவங்கள் இயற்றி அவர்கள் கடைசியில் எதை கேட்பார்கள், சாகா வரத்தை தான் கேட்பார்கள். எல்லாவற்றையும் நீங்கள் எந்த கதையில் பார்த்தாலும் சரி, அந்த அசுரர்கள் கேட்பது சாகா வரம், இறைவனுக்கு எதிரானது, இறைவனுடைய நீதிக்கு எதிரானது. அவனுடைய பாதையில், இறைவனுடைய பாதையில் சென்று இறைவனை அடைய வேண்டுமே ஒழிய வேறு பாதைகளில் சென்று நாம் இறைவனை அடையக்கூடாது, அந்த இறைவனுடைய சட்டத்திற்கு எதிராக நாம் இருக்க முடியாது, இருக்கக்கூடாது என்பது. அதனால தான் அவுணப்பாதையின் வழியே இறை உணர்வில் ஏறாதே என்று பகவான் சுட்டி காட்டியிருக்கின்றார். Heavenward he clambers on a stair of storms, aspiring to live near the deathless sun. He strives with a giant strength to wrest by force from life and nature the immortal's right. He takes by storm the world and fate and heaven. அமருலகை நோக்கி அவன் புயல் வேகத்தோடு தத்தி தாவுகிறான். மரணமிலா சூரியன் அருகில் வாழ அவாவுற்று ராட்சத பலம் கொண்டு வேகத்தோடு முயன்று போராடுகிறான். வாழ்வினின்றும் இயற்கையினின்றும் நித்தியத்துவத்தின் உரிமையை பறிக்கவென தனக்காக சூறாவளியே போல் புவி, விதி, ஸ்வர்க்கம் அனைத்தையும் கவர்ந்து கொள்கிறான். இந்த அசுரர்களின் இயல்புக்கு இந்த மாதிரியான குணங்கள் இருக்கும் என்பதை பகவான் காட்டுகின்றார். அதாவது மாறுபட்ட குணங்கள், மனிதனுக்கு மாறுபட்ட குணங்கள் அவர்களிடம் இருக்கின்றன என்பதை பகவான் காட்டுகின்றார். இதையே நம்ம கொஞ்சம் ஆழ்ந்து பார்த்தோமானால், கொஞ்சம் சிந்தித்து பார்த்தோமானால், அசுரர்களுக்கு மாத்திரமல்ல, ராட்சசர்களுக்கு மாத்திரமல்ல, சாதாரண மனிதர்களிலும் கூட இத்தகைய குணங்கள் கொண்ட மனிதர்கள் இருக்கிறார்கள் என்பதை நம்மால் பார்க்க முடியும். ஒரு அழகு என்னன்னு, சாவித்திரியோட அழகு என்னன்னு கேட்டால், பகவானுடைய வரிகள் எக்காலத்துக்கும் பொருந்துவதாக இருக்கும், இம்மார்டல் அவை. அதனால்தான் இது வந்து ஒரு மகா காவியம் அப்படின்னு புகழப்படுகின்றது, என்று சொல்லப்படுகின்றது. உலகம் முழுவதற்குமான மகத்தான காவியம் இது. எக்காலத்துக்கும் தேசத்தவர்க்கும் இது பொருந்தும், இந்த வரிகள் பொருந்தும். அவன் என்ன செய்கின்றான், ராட்சதர்கள், அவுணர்கள் என்ன செய்கிறார்கள், புயல் வேகத்தோடு அமர் உலகை நோக்கி வேகமாக செல்கின்றான். இங்கே கிளாம்பர்ஸ்ன்றதுக்கு வந்து 2 அர்த்தங்கள் சொல்லப்பட்டு இருக்கின்றது. ஒன்று வந்து தத்தி தாவுதல்னு ஒன்று,
இன்னொன்று வந்து மிக கடினத்தோடு மிக கஷ்டத்தோடு ஏறுதல் அப்படின்னு 2 விதமான அர்த்தங்கள் இருக்கின்றன. இங்கே வந்து தத்தி தாவுதல்ன்ற அர்த்தத்தை நான் எடுத்துக்கொண்டிருக்கேன். ஏனென்றால் அவன் புயல் வேகத்தில் செல்லும் பொழுது வேகமாக அடித்து செல்லப்படுவான், இழுத்து செல்லப்படுவான். ஆகவே அவன் ஒன்றிலிருந்து இன்னொன்றுக்காக தாவி தாவி செல்கின்றான், வேகமாக செல்கின்றான். அவனுடைய பயணமானது குறுகியதாக இல்லை, சீக்கிரம் சென்று அடைந்து விட வேண்டும் என்று அவன் விரும்புவதால் அவன் புயல் வேகத்தோடு அமருலகை நோக்கி தாவுகின்றான். எதற்காகவும் மரணமிலா சூரியன் அருகில் வாழ அவாவுற்று. அதுதான் மரணமிலா அந்த தன்மையை நான் அடைய வேண்டும், அதில் நான் இருக்க வேண்டும் எப்பொழுதுமே, எனக்கு மரணமே வரக்கூடாது என்று அந்த நோக்கத்தோடு அவன் விண்ணுலகை நோக்கி போகின்றான். நீங்கள் புராண கதைகளை எடுத்து எதை பார்த்தாலும் சரி, அவர்கள் எல்லா உலகங்களுக்கும் சென்று சஞ்சரித்திருப்பார்கள். எல்லா விதமான தெய்வங்களையும் தமது அடிமையாக கொண்டிருப்பார்கள். எல்லா நவகிரகங்களையும் வந்து ராவணன் வந்து தன்னுடைய படிக்கட்டாக போட்டுக்கொண்டு அவர்கள் மேல் ஏறி சென்றான்னு கூட நம்ம பார்த்துருக்கோம். அந்த அளவிற்கு வந்து அவர்களுடைய ஒரு என்ன சொல்கிறது, நான் அப்படின்ற அகந்தை இருந்து வந்திருக்கின்றது. ராட்சத பலம் கொண்டு வேகத்தோடு முயன்று போராடுகின்றான். கொஞ்சமான பலம் இல்லை, தன்னைத்தானே கொடுத்தது. தன்னுடைய அவயவங்களை வந்து நறுக்கி அந்த தீயில போட்டு அது பண்ணுறது, இப்படியெல்லாம் கையை வெட்டுறது, இந்த மாதிரியெல்லாம் ஒரு அசுரத்தனம் மனிதர்களால் சிந்திக்க முடியாத அளவிற்கு செய்கின்றான். வாழ்வினின்றும் இயற்கையினின்றும் நித்தியத்துவத்தின் உரிமையை பறிக்கவன. இதை எதுக்காக சொல்கிறான்? இவை எல்லாமுமே இந்த மனிதருக்குள்ளும் இறைவன் என்ன செய்கின்றான்? நித்தியத்துவத்தை உரிமையாக கொடுத்திருக்கின்றான். நமது பிறப்புரிமையே என்று அந்த 59வது பக்கம் இதில் அபயமந்திரத்தில் அந்த வரிகளில் வந்திருக்கும். அது இந்த இம்மார்டாலிட்டி வந்து மனிதனுடைய பிறப்புரிமைன்னு பகவான் சொல்லியிருப்பார். அந்த உரிமையை இவன் என்ன பண்ணுறான்? தனக்காக வைத்துக்கொள்ள வேண்டும். நான் மனிதர்களை ஆட்சி செய்ய வேண்டும், என் கையில் அது வந்து விட்டதென்றால் என்னால் அதிக பலம் கொண்டு எல்லாவற்றையும் ஆள முடியும் அப்படின்ற ஒரு இதில் எல்லாவற்றையும் பறித்து கொள்வதற்காக அவர்கள் அசுரத்தனத்தோடு முயன்று போராடுகிறார்கள். சூறாவளியே போல் புவி விதி ஸ்வர்க்கம் அனைத்தையும் கவர்ந்து கொள்கின்றான், எல்லாவற்றையும் எடுத்துக்கொள்கின்றான். பகவான் இங்கே என்ன சொல்ல வருகின்றார் என்றால், இப்படிப்பட்ட ஆசைகளை, எனக்கு அதிகாரம் வேண்டும், எனக்கு புகழ் வேண்டும், எனக்கு சீடர்கள் வேண்டும், எனக்கு எல்லோரையும் அடக்கி ஆளுகின்ற திறமை வேண்டும், இதெல்லாத்தையும் நீ விட்டுடுன்னு சொல்கிறார். மிக எளிமையாக அமைதியை, அன்பை, ஆர்வமுற்று இறைவன் பால் திரும்பு. முதல்ல அதை சொல்லிட்டு, இப்படியெல்லாம் இருக்கும், இதெல்லாம் வந்து அசுரத்தனம், இந்த வழிகளில் நீ செல்ல வேண்டாம் என்று நமக்கு ரொம்ப விரிவாக காட்டுகின்றார். ஏன் இவ்வளவு விரிவாக காட்டணும்னு சொன்னால் நமக்கு புரிவதற்காக. அவன் சூறாவளி போல் சென்று புவி விதி ஸ்வர்க்கம் எல்லாத்தையும் அப்படியே அவன் கவர்ந்து கொள்கின்றான். He takes by storm the world and fate and heaven. தன்னுடைய சொந்தமாக்கி கொள்கின்றான். He comes not to the high world maker's seat. He waits not for the outstretched hand of God to raise him out of his mortality. All he would make his own, leave nothing free, stretching his small self to cope with the infinite. அவன் உலகை உருவாக்கியோனின் அரியணை முன் வந்து நின்றான் இல்லை, கடவுளது நீளும் கரத்தின் அருள் தீண்டுதலுக்கு காத்திருந்தான் இல்லை. கடவுள் அவனை இறப்பிலிருந்து மீட்டெடுப்பதற்கு காத்திருக்கவில்லை. அனைத்தையும் தனக்கென அமைப்பான், எதையும் சுதந்திரமாக விட்டுவிடாது தன் சிறு இருப்பில் முடிவற்றதை இணைத்துவிட பெருமுயற்சி செய்கிறான். இங்கே பகவான் சொல்லுவது, அவர்கள் இறைவனை அலட்சியப்படுத்துகிறார்கள் என்பதுதான். அசுரர்களாக இருப்பவர்கள் இறைவனை அலட்சியப்படுத்தி கொண்டு தன்னுடைய இருப்பை முற்றுமாக அதிக பலம் பொருந்தியதாக, வல்லமை பொருந்தியதாக அவர்கள் நினைக்கிறார்கள். இறைவனுக்கு ஒத்த பலம் தாம் கொண்டிருப்பதாக அவர்கள் நினைக்கின்றார்கள் என்பதுதான்.
இது இன்றைய நிலையிலும் கூட நம்மால் பார்க்க முடிகின்றது. இதே குணங்கள் கொண்டவர்களை நம்மால் இன்றைய தினம் கூட பார்க்க முடிகின்றது. அவன் என்பது இங்கே அந்த இறை உணர்வுக்கு எதிராக செல்பவன் அசுரன். உயர் உலகை உருவாக்கியோனின் அரியணை முன் வந்து நின்றான் இல்லை. அதை அவன் அலட்சியப்படுத்துகின்றான். வேர்ல்டு மேக்கர் அப்படின்றதுல வந்து கேபிட்டல் டபிள்யூ கொடுத்துருக்கார் பகவான். இந்த உலகை உருவாக்கினவன். ஆனால் அந்த உலகத்தில் ஒரு பகுதி தான் அந்த அசுரனும். அவன் எங்கிருந்தோ தனியாக வந்து விடவில்லை, இறைவன் உருவாக்கியவன் தான். அவன் அப்படிப்பட்ட குணங்களை கொண்டிருக்கிறான் என்றால் அதை அவன் நீக்கி விடுவதற்கு இறைவன் முன் சென்றால் போதும். அங்கு போய் நின்று கொண்டு இறைவனிடம் மன்றாடினால் அவனை பீடித்திருக்கும் அந்த குணங்கள் எல்லாம் சென்றுவிடும். ஆனால் அவன் அங்கு போய் நிற்கவில்லை. கடவுளது நீளும் கரத்தின் அருட்தீண்டுதலுக்கு காத்திருந்தான் இல்லை. He waits not for the outstretched hand of God. நம்ம முதல்ல பார்த்தோம், அந்த அருட்ஸ்பரிசம், சின்ன சின்ன ஸ்பரிசம் மூலமாக நீ வந்து போகின்றான் என்று. அந்த இறைவனுடைய சிறு தீண்டுதல் அவனுக்கு கிடைத்து விட்டாலும் அவன் எங்கேயோ போயிருப்பான். ஆனால் அவன் அதை செய்யலை. வேண்டாம், என்னுடைய பலத்தில் நான் வர முடியும், நான் செய்கிறேன்னா இல்லையாப்பா என்று. அதனால தான் முதல்ல பார்த்தான், சட்டத்திற்கு எதிராக போராட விடுகிறான். என்னுடைய மைட் பெருசா உன்னுடைய மைட் பெருசா பார்த்துடலாம் அப்படின்னு ஒரு சவால் விட்டு கொண்டு இருக்கின்றான். அனைத்தையும் தனக்கென அமைப்பான், எதையும் சுதந்திரமாக விட்டு விடாது. இதுக்கு முதல் வரிகளில் பார்த்தோம், புவி விதி ஸ்வர்க்கம் எல்லாத்தையும் அவன் கவர்ந்து கொண்டான். எதையும் அவன் விட்டுவிடலை. இங்கே தன் சிறு இருப்பில் முடிவற்றதை இணைத்து விட பெருமுயற்சி செய்கிறான். ஸ்ட்ரெச்சிங் his small self to cope with the infinite. அதனோடு இந்த வரிக்கான இந்த விளக்கங்களை வந்து நாம் எம்பி பண்டிட் அவர்களுடைய இதிலேருந்து எடுத்திருக்கின்றேன். ஆகவே இது வந்து தவறாக போகாது என்று தான் நான் நினைக்கின்றேன். ஏனென்றால் இந்த இடத்துல ஸ்ட்ரெச்சிங் his small self to cope with the infiniteன்றதுக்கு வேற அர்த்தம் வர்ற மாதிரி இருக்கே என்று கூட நினைக்கலாம். ஆனால் அவர் கொடுத்திருக்கின்ற அர்த்தத்தின்படியும் அதே போல் டாக்டர் நட்கர்னி அப்புறம் தேஷ்பாண்டே அவர்கள் கொடுத்திருக்கின்ற அந்த விளக்கங்களை எல்லாம் படித்த பிறகு இது சரி என்று பட்டதால் செஞ்சேன். அதாவது தன் சிறு இருப்பில் தானே அவனாக ஆக வேண்டும் என்று அவன் அந்த இன்ஃபினைட்டை ஃபைனைட்டுக்குள்ளே கொண்டு வரத்துக்கு பார்க்குறான். தன்னுடைய சிறு இருப்பில் அவன் அழிந்து போகக்கூடியவன் என்பதை அவன் மறந்து விடுகின்றான். அந்த அழிந்து போகக்கூடிய ஒன்றில் இன்ஃபினைட்டை கொண்டு வருவதற்கு அவன் முயற்சி செய்கின்றான். அவன் எல்லாவற்றையும் கவர்ந்து கொண்டு விட்டான். முதல் வரிகளில் பார்த்தால், அனைத்தையும் தனக்கென அமைப்பான், எதையும் சுதந்திரமாக விட்டுவிடாது. அப்போவே எல்லாத்தையும் என்னால்குள்ளே கொண்டு வர முடிகின்றது. கடைசியாக அவன் விட்டு வைத்திருப்பது என்ன? அந்த இன்ஃபினைட் ஒன்று தான். அந்த இன்ஃபினைட்டும் வந்து எனக்குள்ளே வரணும், அதுவே நானாக ஆக வேண்டும் என்று அவன் நினைக்கின்றான். Obstructing the God's open ways, he makes his own estate of the earth's air and light. A monopolist of the world energy, he dominates the life of common men. தகையோனின் நேர் வழிகளை தடையிடுகிறான், உருவாக்கிக் கொள்கிறான், தனக்கு உரிமையுள்ள சொத்தாக புவியின் காற்றையும் ஒளியையும். புவி ஆற்றலின் ஒரே அதிபதியாக எண்ணி பொது மனிதரின் வாழ்வதனை ஆக்கிரமிக்கின்றான். இங்கே அந்த காட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கிறது இறையோன், தகையோன். அதே போல் இறைவனால் இங்கே பூவுலகிற்கு அனுப்பப்பட்ட இங்கு மனிதனுக்கு உதவி செய்கின்ற சக்திகளும். இரண்டு அர்த்தம், இறைவன் அண்ட் இறைவனுக்கு கீழே இருந்து கொண்டு வேலை செய்கின்ற சக்திகள், அவை மனிதனுக்கு உதவுகின்றன. Obstructing the God's open ways, தடுத்து விடுகிறான். முதல்ல இறைவன் வந்து இந்தந்த வழியில் நீ சென்றால் உனக்கு உதவி கிட்டும், செல்லலாம் அப்படின்றத அதை முதல்ல தடையிடுகின்றான். பிறகு he makes his own estate of the earth's air and light. அந்த புவியில் இருக்கின்ற உலகத்தில் இருக்கின்ற காற்று ஒளி இரண்டையுமே தன்னுடைய சொத்தாக அவன் மாற்றிக்கொண்டு விடுகின்றான். இதில் ரொம்ப அழகு என்னன்னு சொன்னால், ஏர் அண்ட் லைட் அப்படின்றது வார்த்தை
இரண்டும் ஃப்ரீயாக ரொம்ப எளிதாக மனிதனுக்கு கிடைக்கக்கூடியவை. யாரும் அதை தடை செய்ய முடியாது. காற்றை யாராலும் தடை செய்ய முடியுமா? பிடித்து வைத்து கொள்ள முடியுமா? அல்லது ஒளியைத்தான் பிடித்து வைத்து கொள்ள முடியுமா? முடியாது. இரண்டுமே மனிதன் முதல் அந்த கீழே இருக்கின்ற மேட்டர் வரை மிக இலவசமாக கிடைக்கக்கூடியது. அவற்றை கூட அவன் என்ன செய்கின்றான்? தனது உரிமையாக்கி கொள்கின்றான். எனக்குடைய சொத்து, அதை நான் யாருக்கும் அதாவது கொடுக்கக்கூடாது இல்லை, அது எனக்கு உரிமையாக வைத்துக்கொண்டு நான் அதை பிறருக்கு வழங்க வேண்டும். இறைவன் உயிரினங்களுக்கு எளிமையாக கிடைக்கக்கூடிய வகையில் கிடைத்திருப்பதை கூட செய்திருப்பதை கூட இவன் தனக்கு வேண்டும் என்று கொள்கின்றான், தன்னுடைய உரிமையாக்கி கொள்கின்றான், அதுக்காக முயல்கின்றான், அதை ஆக்கி கொள்கின்றான். சின்னதை கூட விட்டு வைக்கலன்றதுக்கு இங்கே பகவான் சொல்ல வருகின்றார். எப்படி அவன் காற்றையும் ஒளியும் அவனால் மாத்திரம் எப்படி பிடித்து வைத்து கொள்ள முடியும் அப்படின்னு ஒரு குதர்க்கமான கேள்வி கேட்க முடியும். ஆனால் பகவான் அதை சொல்ல வரவில்லை. ஒளியையும் காற்றையும் பிடித்து கொண்டு தனக்கென வைத்து கொள்ள உரிமையாக்கி கொள்ள பார்க்கின்றான், தனதாக்குகிறான்றது அதுக்காக சொல்ல வரல. அப்படிப்பட்ட ஒரு எளியதை கூட அவர்கள் தனக்கென உரிமை கொண்டாடி தமக்கு கீழே மற்றவர்கள் இருக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அதாவது இறைவனுக்கு கீழே தான் நம்ம இப்போ எல்லோருமே இருக்கின்றோம். இறைவனுக்கு உட்பட்டது தான் அந்த காற்றும் ஒளியும். அதை கூட தனக்கு சொந்தமாக்கி கொள்ள வேண்டும் என்று அவனுடைய ஈகோ, அந்த தான் என்ற ஒரு சக்தியும் அதே போன்ற தனக்கு உரிய வல்லமை இருக்கின்றது என்ற நினைப்பும் அவனை அவ்வாறு நினைக்க தூண்டுகின்றது. A monopolist of the world energy, he dominates the life of common men. அவன் என்ன நினைத்து கொள்கின்றான்? நான் தான் இந்த புவிக்கு அதிபதி, 7 லோகங்களுக்கும் நான் தான் அதிபதி, எல்லோரும் எனக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் என்றெல்லாம் அவன் நினைத்து கொள்கின்றான். இறைவனை முற்றுமாக மறந்த நிலையில் அவனிடம் சென்று தன்னுடைய குணங்கள் நீக்கப்பட வேண்டும் என்ற எண்ணம் இல்லாதபடிக்கு எல்லாவற்றையும் தானே செய்வதாக பாவித்து கொள்கின்றான். அவன் அதோடு பொது மனிதரின் வாழ்வதனை ஆக்கிரமிக்கின்றான். சரி, அப்படித்தான் போ, நீ மாத்திரம் வச்சுக்கிட்டேனாலும் ஐயா போகிறது போ, உனக்கு இருக்கு உன்னுடைய குணம், நீ அப்படித்தான் பிறந்திருக்க, உனக்கு இந்த ஒரு ஜென்மம் போராது, நீ இன்னும் எத்தனையோ ஜென்மம் எடுத்து இறைவனை அடையணும் போ அப்படின்னு சொன்னால் அது பரவாயில்ல. அது கூட இல்லை. அவன் என்ன சொல்கிறான்? ஹி டாமினேட்ஸ் த லைஃப் ஆஃப் காமன் மென். சாதாரண மனிதனுடைய வாழ்க்கையில் கூட குறுக்கிட்டு அதையும் தனக்காக உரிமை கொள்ள பார்க்கின்றான். இந்த வழியில் தான் நீ செல்ல வேண்டும், நான் சொல்வதை தான் நீ கேட்க வேண்டும், இந்த முறைகள் தான் உன்னை இறைவனிடம் அழைத்து செல்லும், இல்லை எனக்கு கட்டுப்பட்டு நீ நடப்பதனால்தான் நீ உன்னுடைய வாழ்க்கையை இன்பமாக அமைத்து கொள்ள முடியும் என்று எத்தனையோ எல்லாவற்றையும் அவன் கூறி அந்த சாதாரண மனிதர்களுடைய வாழ்க்கையும் ஆக்கிரமித்துக் கொள்கின்றான், டாமினேட்ஸ், ஆட்சி செலுத்துகின்றான். His pain and others' pain he makes his means. On death and suffering he builds his throne. தன் வலி பிறர் வலி இரண்டையுமே தன் வழியாக கொள்கின்றான். இறப்பிலும் துன்பத்திலும் தன் அரியணையை அமைத்து கொள்கிறான். இந்த 2 வரிகளோட கருதான் இந்த காண்டம் முழுவதுமே. இந்த புக் 6 கேண்டோ 2, அது விதியின் போக்கும் வேதனையின் புதிருன்ற கேண்டோவோட கரு என்னன்னு சொன்னால் இதுதான். மனிதர்கள் ஒரு குறிப்பிட்ட குணாதிசயங்களை கொண்டவர்கள் தன்னுடைய வலியையும் பிறருடைய வலியையும், இது 2ம் தான் எனக்குரிய வழி, இதனால் அவனும் துன்பமுறுகின்றான். ஏனென்றால் அவனுடைய ஆன்மாவானது அங்கே துன்பப்படுகின்றது. அந்த அசுரர்களும் இறைவனால் தோற்றுவிக்கப்பட்டவர்கள், அவர்களுக்குள்ளும் இறைவன் இருக்கின்றான். ஆனால் அவர்கள் அதை மறந்துவிட்டு தன் போக்கில் செல்கிறார்கள். அதனால் அவருடைய ஆன்மா துன்பமுறுகின்றது. வெளியில் பார்க்கும் பொழுது அவருடைய வாழ்க்கை மிக இன்பமாக, மிக அதிகார போக்கு உடையதாக, அரசாள்வதாக அமைந்திருந்த போதிலும் உள்ளே ஆன்மாவானது துன்பப்பட்டு கொண்டிருக்கின்றது. அதை அவன் அறிந்தானில்லை. தன் வலி அதை அவன் பொருட்படுத்தவில்லை. அது பொருட்படுத்தாதபடிக்கும் அதே போல பிறர் வலி, மற்றவர்கள் அதனால் படுகின்ற துன்பத்தையும், இதுதான் நான் கை கொள்ள வேண்டிய வழி, இப்படித்தான் நான் போகணும் அப்படின்னு சொல்லி அவன் அதை அமைத்து கொண்டு விட்டான். ஹி மேக்ஸ் ஹிஸ் மீன்ஸ். அவனுடைய
வழிகளாக, மீன்ஸ்ன்றது சாதாரணமான இதையெல்லாம் வைத்துக்கொண்டு செய்ய முடியும் அப்படின்றது. அதனால் இவன் என்ன செய்கின்றான், தன்னுடைய வலியும் அதிலே சேர்த்து கொண்டு விடுகின்றான், பிறருடைய வலியும் எடுத்துக்கொண்டு விடுகின்றான். இறப்பிலும் துன்பத்திலும் தன் அரியணையை அமைத்துக் கொள்கிறான். கடைசியில் முடிச்சிட்டார் பாருங்க, இறப்பிலும் துன்பத்திலும். ஆகவே அவனும் இந்த இறப்பிற்குள்ளும் துன்பத்திற்குள்ளும் தான் இருக்க வேண்டி இருக்கின்றது. ஆனால் அவன் நினைத்து கொண்டிருப்பது நான் ஒரு சிம்மாசனத்தில் அமர்ந்து கொண்டிருக்கிறேன் என்று. ஆனால் உண்மை முற்றிலும் வேறுபட்டது. In the hurry and clangor of his acts of mind, in a riot and excess of fame and shame, by his magnitudes of hate and violence, by the quacking of the world beneath his tread, he matches himself against the eternal storm and feels in himself the greatness of a god. Power is his image of celestial self. அவனது வலிமையின் பிறவினாலும் ஆரவார செய்கைகளினாலும் புகழ் இகழ் மிகைப்பட்டு மேம்படுவதற்கு போட்டியிட்டு கலகம் செய்கின்றன. அதுபோது அவனது வன்முறை வெறுப்பு இவற்றின் விஞ்சிய அளவு கொண்டும் அவனது காலடியின் கீழ் நிலத்தை நொறுங்குபடச் செய்வதன் மூலமும் மானுடன் சாஸ்வதத்தின் அமைதியோடு பொருதுகிறான். தன்னுள்ளே பரமனின் ஒப்புயர்வற்ற திறன் இருப்பதாக மயக்குறுகிறான். தன்னின் சக்திதனை கடவுட்தன்மையின் ஒத்த வடிவமென கருதுகிறான். இங்கே அசுரர்கள் எதை துணை கொள்கின்றனர் என்பது கூறப்படுகின்றது. அப்புறம் கடைசி 2 வரிகளில் அவனுடைய ஒரு மயக்க நிலை சொல்லப்படுகின்றது. உண்மை நிலை அல்ல, இது போன்றதொரு மாயத்தோற்றம். அப்படியான ஒரு மாயத்தோற்றம் அவர்களுக்கு கிட்டுகிறது, அவர்கள் பெறுகிறார்கள் என்பதை பகவான் இங்கே கூறியிருக்கின்றார். அவனது வலிமையின் விரைவினாலும் ஆரவார செய்கைகளினாலும் அவனுடைய மைட்டு அதிக பலம், அசுர பலம் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம சாதாரண பலம் இல்லை, அந்த காரியத்தை ஒரு அசுர பலத்தோடு தான் செஞ்சு முடித்தான். எங்கேருந்து தான் அவனுக்கு அந்த அசுர பலம் வந்ததோ தெரியல அப்படின்லாம் நம்ம சொல்லுவோம். இந்த மாதிரி அந்த அசுர பலத்தை கொண்டு அவன் என்ன செய்கின்றான், அதை வைத்து கொண்டு ஆரவார செய்கை, அதனால் வெளிப்படுகின்ற அந்த ஒரு ஒரு படோடபமாக ஓ அப்படின்னு சொல்லி அவன் செய்கின்ற செயல்கள், என்னால் செய்ய முடிந்தது பார் அப்படின்ற ஒரு தற்பெருமையோடு ஒரு ப்ரைடோடு வர்றது எல்லாமே அது. அதனால் என்ன ஆகின்றது, புகழ் இகழ் ரெண்டுமே மிகைப்படுகின்றது. அவனுக்குள்ளே என்னால் செய்ய முடிகின்றது என்ற ஒரு ஃபேம் அது வருது. அதே சமயத்தில் இப்படியெல்லாம் செய்கின்றாயே என்று ஒரு இகழ்ச்சியும் அங்கே தோன்றுகின்றது. ஒன்றை நாம் மறந்து விடக்கூடாது. இந்த இடத்தில் அந்த அசுரர்களும் மனிதர்களை ஒத்தவர்களே, அவர்களுக்கு கூடுதலான வல்லமை கொடுக்கப்பட்டிருக்கின்றது. வல்லமையோடு அவர்கள் பிறந்திருக்கிறார்கள். அந்த அசுர குழந்தைகளெல்லாம் பார்த்தீர்கள்னா யாருக்கு பிறந்தார்கள் என்று நமக்கு தெரிய வரும். மிகப்பெரிய தவ வலிமை வாய்ந்தவர்களுக்கு அவர்கள் பிறந்திருப்பார்கள். அதனால்தான் அவர்களுக்கு அப்படிப்பட்டதொரு சக்தி. ஆகவே அங்கே அவர்களுக்கு உள்ளே ஒரு இகழ்வான தன்மையும், ஐயோ இப்படி நடந்து கொள்கின்றேனே என்று. ராமாயணத்தில் ராவணனுடைய நிலையை எடுத்துக்கொண்டால், அவனுக்கு கடைசியில் போரில் தோற்றுக்கொண்டே வரும் பொழுது, அப்பொழுது அவன் மனதில் உரைக்கும், ஐயோ நான் சீதையை சிறையெடுத்து வந்தது தவறோ என்று அவனுக்குள் ஒரு கேள்வி எழும். அவன் சுய பச்சாதாபப்பட்டு கொண்டு அந்த இடத்தில் தன்னையே இகழ்ந்து கொள்வான். நான் செய்தது தவறோ என்று ஒரு நினைவு வரும். அதான் இகழ்ந்து கொள்வது என்ன, அந்த ஒரு நினைவு வந்தாலே போதும். அப்பேற்பட்டவர்களுக்கு அது ஒரு தாழ்வு, மேலிருந்து கீழே அவர்கள் விழுந்து விட்டார்கள் என்றுதான் அர்த்தம். அவை இரண்டுமே மேம்பட்டு கொண்டு கலகம் செய்கின்றன. இன்னர் ரயட், ஒரு கலகத்தின் மூலமாக அங்கே ஒன்று நடக்கின்றது. அந்த சமயத்தில் அவனது வன்முறை வெறுப்பு இவற்றின் விஞ்சிய அளவு கொண்டும் அந்த சமயத்தில் அவனுக்கு என்ன, திருப்பி சுய புத்தியானது அங்கே போய்விடுகின்றது. வன்முறையாலும், by his magnitude of hate and violence, வெறுப்பு
ஒரு வன்முறை, இவை எல்லாமே அங்கே வந்து அதை கொண்டு அவன் என்ன செய்கின்றான், அவனது காலடிக்கு கீழே இந்த வேர்ல்டை, இந்த உலகத்தை நொறுங்குபட செய்கின்றான். அப்படிப்பட்ட ஒரு ஒரு வெறுப்புனால இதை அழிந்து போய்விட செய்ய வேண்டும். இறைவன் படைத்திருக்கின்றான், இதை நான் அழிக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் வருகின்றது அவனுக்கு. மானுடன் சாஸ்வதத்தின் அமைதியோடு பொருதுகிறான், சண்டை போடுறான்னு அர்த்தம் இந்த இடத்துல. He matches himself against the eternal storm and feels in himself the greatness of a God. Power is his image of celestial self. இது ஒரே வரியாக வந்திருக்கின்றது. இறைவன் மிக அமைதி நிறைந்தான். அவனுடைய குணங்களை வந்து நம்மால் சொல்ல முடியாதது. அவன் எல்லாமே முழு நிறை நலம் வாய்ந்தவன். அந்த நலத்தோடு இவன் இவற்றையெல்லாம் கொண்டு போய் போரிடுகின்றான், சண்டை போடுறான். என்கிட்ட இதெல்லாம் இருக்கு பாரு அப்படின்னு. ஆனால் இறைவனுக்கு வந்து அதை பற்றி எந்த ஒரு கவலையும் கிடையாது. அவர் வந்து எங்கேயோ நிர்குண பிரம்மமாக எங்கேயோ அவர் இருக்கின்ற, எல்லாவற்றையும் கடந்த நிலையில் எல்லாவற்றையும் படைத்து கொண்டு, எல்லாவற்றையும் ஆண்டு கொண்டு, எல்லாவற்றையும் அழித்து கொண்டு, எல்லாவற்றையும் முன்னேற்றி கொண்டும் அவர் இருந்து கொண்டிருக்கின்றார். அப்போ அவருக்கு நேரம் அவன் இதை போய் என்ன செய்கின்றான், இது மாதிரியானதெல்லாம் என்கிட்ட இருக்கின்றது, இதை நீ பார்த்தாயா, நான் உனக்கு ஈக்குவலாக இருக்கேன் பாரு அப்படின்னு ஒரு கர்வத்தோடு அங்கே நிற்கின்றான். அதுதான் இங்கே கடைசி 2 வரிகள். தன்னுள்ளே பரமனின் ஒப்புயர்வற்ற திறன் இருப்பதாக மயக்குறுகிறான். அப்படியே அவன் மயக்கத்தில் இருக்கின்றான், அவனுடைய சுய நினைவில் இல்லை, ஏதோ ஒரு நிலைக்கு ஆட்பட்டு அவன் அந்த மாதிரி இருக்கின்றான். தன்னின் சக்திதனை கடவுட்தன்மையின் ஒத்த வடிவம் என கருதுகிறான். நான் இறைவனுக்கு நிகரானவன். ஆனால் அப்படி பார்க்கும் பொழுது அவனுக்கு படைக்கின்ற சக்தி அங்கே இல்லாமல் இருக்கின்றது. அதை அவன் மறந்து விட்டான், அதை அவன் மறக்கின்றான். இறைவனால் மட்டுமே படைக்க முடியும், இறைவனால் மட்டுமே காக்க முடியும். ஆனால் அழிப்பதை இவன் செய்கின்றான். நினைவோ எப்படி இருக்கின்றது, அவனுடைய நினைப்பு எப்படி இருக்கின்றது, நான் இறைவனுக்கு சமமானவன். ஏனென்றால் எனக்குள்ளே அப்படிப்பட்ட ஒப்பற்ற திறன் இருக்கின்றது என்று. இது எல்லாவற்றையும் பகவான் காட்டுகின்றார். இத்தகைய குணங்கள் நம்மிடம் இருக்குமானால் அவற்றையெல்லாம் எடுத்து விட வேண்டும் என்று. இது போன்ற நான் சொல்லும் பொழுது என்னுடைய கருத்து தான் இது. இது வந்து பகவான் இதைத்தான் சொல்லியிருக்கின்றான் என்று எடுத்துக்கொள்ள முடியாது. ஆனால் நான் கருதுவது இவையெல்லாம் இருக்கின்றது. ஒன்றை செய்து முடித்து விட்டால் நான் செய்து விட்டேன் என்று பெருமையிடாதே, என்னால் செய்ய முடிகிறது என்று ஒரு கர்வப்படாதே. இதெல்லாம் வந்து எனக்கு பகவான் சொல்கிறதா தான் நான் நினைக்கிறேன். அதை உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன்.